வந்துருச்சு. அந்த குருக்கள் கேட்டாரு ஞானமூர்த்தி சர்மாங்கிறவர். "என்ன ஆச்சு சித்து?" அப்படி. "ஐயா இப்படி ஆயிடுச்சுன்னு. கவலைப்படாத, சாமி அருள்வார். வீட்டுக்கு போ, வழி கிடைக்கும்" அப்படின்னாரு. அப்படியே மலையில் நனைஞ்சிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கேன். வரும்பொழுது இறைவன் எனக்கு பெரும்பொருள் கொடுத்த பொழுது சில ஆலயங்களை உருவாக்கும், சில நல்ல இளைஞர்களை அறவழி வாழ்க்கைக்கு கொண்டு வரவும், பெரிய ஆன்மீகத்தை பயிற்றுவிக்கவும் எனக்கு கிடைத்த ஆரம்பகால நிலைக்களங்கள் பவானி ஒன்று, அமரகுந்தி என்ற ஒரு ஊர் ஒன்று, 2 ஊர்கள். அதிலே அந்த அமரகுந்தி என்ற ஊரில் இருக்கிற சிவனடியார்கள் காவடியாட்டம், கரகாட்டம், கட்டைக்காலாட்டம் இந்த கிராமிய கலைகளில் மிக சிறந்த வல்லமையுடையவர்கள். நான் அன்னைக்கு அப்படியே போயிட்டு அழுதுட்டு வந்துட்டு இருக்கேன் மலையில. திடீர்னு பார்த்தா அந்த அமரகுந்தியை சேர்ந்த ஷேக்ஸ்பியர் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து எல்லாம் பிள்ளைங்கெல்லாம் என்னை பார்த்ததும் அந்த குழந்தைகள் அந்த இளைஞர்லாம் நின்றுட்டாங்க. நின்றுட்டு சொக்கரையா வீட்டுக்கு போலான்னு நினைச்சோம், அதோ சொக்கரை இங்கே வந்துட்டாரு அப்படின்னாங்க. ஐயா இது மாதிரி நாங்கள் கிராமிய கலை நிகழ்ச்சி மாநில அளவில் போட்டி நடந்தது, அதில் நாங்கள் சிறந்த கலைஞர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டோம். எங்களுக்கு ஒரு 10,000 ரூபா பணம் கொடுத்தாங்க, உங்ககிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம். நாம் வாழ்வது, நான் சிவபக்தன், நான் எல்லார்ட்டையும் டம் அடிச்சுங்க, பாரு சிவனை கும்பிட்டேன், இவ்வளோ காசு வந்துச்சு, சிவனை கும்பிட்டேன், அது வந்துச்சு, இது வந்துச்சு, நான் இவ்வளோ லக்ஸரியாக வாழ்கிறேன் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் சிவனை கும்பிடுவாங்க. ஒரு ரஜினிகாந்த் இளையராஜாவும் திருவண்ணாமலைக்கு போய் சுத்தனை பார்த்துட்டு புளியை கண்டு போன சூடு போட்ட மாதிரி கோடிக்கணக்கானவர் திருவண்ணாமலையை கண்ட நேரத்தெல்லாம் சுத்தறான். திருவண்ணாமலையில் கிரிவலம் வர உகந்த நேரம்னு போட்டிருக்கிற நேரத்துல கிரிவலம் வந்தால் மட்டும்தான் ஞானம் கிடைக்கும், இல்லைன்னா பொன் பொருள் போகம் கிடைக்கும், அதனால் வரும் இன்ப துன்பங்கள் கிடைக்கும். இது அறியாத அப்பாவிகள் தினந்தோறும் ராத்திரியும் பகலும் இந்த திருவண்ணாமலையை சுத்திக்கிட்டு, அது ஒரு பெரிய விசித்திரமான பொருளீட்டு மையமா அந்த ஊர்க்காரங்களுக்கு ஆகி போச்சு. அதுபோல நான் டம் அடிச்சதுனால எல்லாரும் சிவனை கும்பிட வந்தாங்க. நான் கெட்டு போயிட்டேன்னு தெரிஞ்சா இந்த பிள்ளைகள் வழிபாடு செய்து விட்டுட்டா என்னங்க பயத்துல? இல்லை கண்ணு, 16ன்னு ஒரு பஸ் 9:30 மணிக்கு ரெகுலராக வரும், பஸ்ஸுக்கு டைம் ஆகுது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னா. அப்போ தற்செயலாக அந்த 16 பஸ்ஸு ஷெட்டுக்கு போகுது. இந்த பிள்ளைங்களை பார்த்ததும் கண்டக்டர் ஏதோ சொல்கிறாரு. அப்படியே இல்லை கண்ணு பஸ்ஸுக்கு போனோம். இல்லைங்கய்யா, எங்கள் வீட்டுக்கு வந்து நம்ம வீடு, எங்கள் வீட்டில் எப்படின்னா ஒரு தடவை யாராவது எங்கள் அப்பா அம்மா இருக்கப்போ வந்துட்டா அவங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்த பிள்ளைகள் ஆகிடுவாங்க. ஆமாம், அவ்வளோ அன்பு, அப்பா அம்மா அப்படி உபசரிப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் தங்கினவங்க 2வது நாள் ஊருக்கு போகும் பொழுது, ஐயோ இந்த வீட்டில் நாங்கள் பிறக்கலையேன்னு கவலையோட வெளிப்படையாக சொல்லிட்டு போவாங்க. அவ்வளோ அன்பு வீட்டில். சரி, பசங்க உரிமையோட எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வர, நீங்கள் அங்கே வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடெல்லாம் மிஷின்லாம் ரோட்டில் கிடக்கு. பார்த்ததும் பசங்க பதறிட்டாங்க. சச்சோ என்னங்கய்யா, நாங்கள் நடந்ததை சொன்னேன், இப்படி ஆகிப்போயிடுச்சு. அப்படியா ஐயா, இது மாதிரி இந்த மேலக்காரங்கள் அவங்களுக்கு எல்லாம் போக ஒரு 5,000 ரூபா பணம் தரோம், இதை எடுத்துட்டு மிஷினை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒசூர் போயிடுங்க. என்ன, இறைவன் உங்க கூட இருப்பாருங்கய்யா, கவலைப்படாதீங்கன்னா 5,000 கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த சூழ்நிலையிலும் எங்க அம்மாவுடைய நம்பிக்கை தப்பாமே தாம் பிடித்தது சலியா தளழது கண்ட மெழுகது போல தொழுது உளமுருகி அழுது முறையிடும் பொழுது சாமி என்ன பண்றாரு? புராணத்திலே பார்ப்போம், சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பெண் பார்க்க சாமி இந்த திருவாரூர் ஒரு சிவாச்சாரியரை போல வந்தார். அங்கே சிறு தொண்டருக்கு காலபைரவபுர அடியார் வேடத்தில் வந்ததாகத்தான் நாம் வரலாறு பார்க்கிறோம். இங்கு அடியேன் வாழ்க்கையிலே அந்த அமரகுந்தி மீனாட்சி சொக்கநாத பெருமான் அந்த அடியார்கள் மூலமாக எனக்கு வந்து என்ன செய்தார்? அருள் செய்தார். ஏன் அடியார்கள் மூலம் அருள் செய்தார் என்றால், அதில் ஒரு பெரிய இது இருக்கு. நம்ம பெரிய புராண கதை சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், இளையான்குடி மாறன் நாயனாருக்கு வறுமை வந்துச்சுன்னு தானே சொல்லணும்.
சேக்கிழாரடிகள் என்ன பண்ணுவார்னா வறுமை பதம் எய்தினார் அப்படிமா. வறுமை பதம், பதம்னா இறைவனுடைய ஊன்றிய பாதம். வறுமை எப்படி ஊன்றிய பாதம் ஆகும்? இப்படி யோசிக்கும் பொழுது அந்த பதம் என்பதற்கு அடியார் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. சிவபெருமான் அடியார்கள் மூலம் உதவுவார் என்பது, அந்த வறுமை வரும்பொழுது அடியார்கள் உதவுவார்கள் என்பது ஒரு ரகசியமான வார்த்தை போல இருக்கு. நான் எல்லா இடத்துலையும் திட்டுவேன், வறுமையில என்னடா பதம் அப்படி கதை சொல்லும் பொழுது கொஞ்சம் மீனிங் தெரியாத பேசிட்டு இருந்தனா, அதை உணர வறுமையை கொடுத்து அடியார்களாகிய அந்த அமரகுந்தி திருக்கூட்டத்தை சேர்ந்த தனபால், ஷேக்ஸ்பியர், இன்னும் பாலு, ஒரு 5-6 பிள்ளைகள் மூலம் வந்து சாமி எனக்கு பொருள் கொடுத்து அனுப்பிச்சு வச்சு காப்பாத்தினாரு. அங்க போய் நிறைய அதிசயமெல்லாம் நிகழ்ந்தது. சந்திரசூடேஸ்வரர் வேற லெவல்ல அனுகிரகம் பண்ணார். ஆக இங்கே நாம் வாழ்விலே இறைவன் என்பது ஒரு சித்தம் உண்டாகிய பிறகு நம் செல்வாக்கு கிடைக்கும், பெரும் பணம் கிடைக்கும் பொழுது மிக மகிழ்வும். ஆகா, சாமி கும்பிட்டான், இவ்வளவு பணம் வந்துருச்சு, அப்படி டாம் டூம். எங்கெங்க தொழில் பெரிய அளவு வளர்ந்து போச்சு, கோயில் போக நேரம்ல, இப்படியெல்லாம் கதை அடிச்சுட்டு திரியுமோ. ஆனால் வறுமை வரும் பொழுது இறைவனால் வந்தது என்று உணர்ந்தால் நமக்கு குழப்பம் வராது. இந்த சிவனை கும்பிட்டு இப்படி ஆகி போச்சேன்னு 10 பேர் சொல்றத கேட்டுட்டோம், முடிஞ்சு போச்சு, மீண்டும் புல்லாகி கூடாய், மறுபடியும் சராசரி வாழ்க்கை தான். ஆக என் அன்பின் உறவுகள், இங்கே மனம், என்னுடைய அனுபவம் எப்படி இறைவன் அந்த வறுமை வந்தது மாயில ஒண்ணு. என்ன சொல்றாரு, உலகாயதனம் எனும் ஒந்திரட்பாம்பின், இந்த உலகத்தின் தேவைகள் ஆகியது ஒரு பெரிய பாம்பின் கலாபேதத்தை கடுவிடம் எய்தி. கலாபேதம்னு அவ்வளோ கொடிய மருந்தே இல்லாத விஷம். அது எதுனா நல்லா வாழ்ந்த பிறகு வர்ற வறுமை. என்ன, அந்த வறுமை வந்த பொழுது இறைவனை நாம் நினைக்கின்றோமா? அல்லது நம்ம போய் உட்கார்ந்து சாமி கிட்ட ஒரு பாடல் படிப்போம், இடரினும் தளரினும் எனது உருநோய் தொடரினும் உணகழல் விடுவேன் அல்லேன் அப்படின்னு படிப்போம். உருநோய்னா தீராத நோய், ரத்த புற்றுநோய், கேன்சரு, கிட்னி ஃபெயிலியரு, அப்புறம் டயாலஜிஸ் செய்யறது, இது மாதிரி ஊர்பட்ட தீராத நோய்களுக்கு உருநோய்னு பேரு. நம்ம போய் இறைவனை போற்றி புகழ்ந்து மகிழ்விச்சுட்டு வராது, அங்க போய் இறைவா நான் எவ்வளவு பெரிய பக்தன் தெரியுமா, இடரினும், நான் வாழ்க்கையில எனக்கு வருமா வந்தாலும் சரி, தளரினும், என உடம்புல தெம்ப இல்லாத போனாலும் சரி, எனது உருநோய் தொடரினும், எனக்கு நீ புற்றுநோய் மாதிரி தொடர்ந்த நோயை கொடுத்தாலும் உன் திருவடியை வணங்காம இருக்க மாட்டேன், அப்படி போய் வாயுட்டு மாட்டிக்கிறது. ஆக அதுதான், அது ஒரு மாயை. என்ன படிக்கிறோன்னு தெரியாத படிக்கிறது. சாமி கிட்ட போய், சாமி நீ என்ன நல்லா வச்சிருக்க, சந்தோஷம்னு சொல்லாத, எனக்கு நீ என்ன இப்ப நல்லா வச்சிருக்க, இப்பவும் கும்பிடுவேன், ஆனா எனக்கு தீராத நோய் வந்தாலும் கும்பிடுவேன்னு வாய் கொடுத்து மாட்டிக்கிறது. என்ன பண்றது, எல்லாரும் திருஞான சம்பந்தர் நினைச்சிட்டு இந்த பதிகம் படிச்சு மாட்டிக்கிறாங்க. ஆக அங்க என்ன வருது, சும்மா தனு வருமோ, இந்த உடல் சும்மா வருமா, வராது. சும்மா வினை வருமோ, நம் வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் சும்மா வந்துருமா, வராது. நம்மால் முன் செய்த, நாம் முற்பிறவியிலே செய்த வினைக்கு ஈடாக செயல் இருக்குல்ல, வினைனா செயல், வினை புரிதல்னா செயல்படுதல்னு செய்வினை, நான் செய்த வினை, யாரோ கொண்டு வைக்கிறது கிடையாது, நான் செய்த வினை, செய்த கூட்டல் வினை செய்வினை. ஆக சும்மா தனு வருமோ, சும்மா வினை வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாக, நாம் போன பிறவில என்ன பாவம் செஞ்சோமோ அதுக்கு சரி கட்டுறதுக்காக சிவன் அருள் செய்விப்பதென்றால் எது செய்து, சிவபெருமானுடைய அருள் செய்வி. நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாக சிவன் அருள் செய்விப்பதென்றால், சிவன் அருள் செய்விக்கிறதுனால எய்தவனை நாடியிரு. எய்துன போய் அவனை, யாரை, சிவபெருமானை
நாடியிரு அப்படின்னு சிவபோக சாரத்துல மிக அற்புதமா பேசுவாங்க. சும்மா தனு வருமோ, சும்மா வினை வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாக சிவன் அருள் செய்விப்பதென்றால் எய்தவனை நாடியிரு, எய்து சிவனை நாடியிரு. ஆக இங்கே நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் சரி, அதிர்பெருமாயை எனைப்பல கோயில் போறதுக்கே இல்லாத தொந்தரவு தடை, அந்த எது வந்தாலும் சரி, வறுமை வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, நோய் வந்தாலும் சரி, எல்லாம் இறைவன் தான் செய்யறார்னு தெரிஞ்சு நாம் என்ன செய்ய வேண்டும்? தொழுது உளமுருகி அழுது உடல் கம்பித்து, என்ன ஆடியும் அலறியும், ஐயோ கடவுளே இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு பரபர கூட அங்க இங்க கோயிலா அலையிறது, எல்லா இடத்துலயும் அலறது, அங்க போய் உட்கார்ந்துட்டு பதிகமா படிக்கிறது, அங்க போய் யாராவது வந்தா இந்த நம்ம கதையெல்லாம் அழிக்கிறது. இப்படி இல்லாம என்ன செய்யணும்? சரி, சிவன் அருள் செய்தது என்று உணர்ந்து மனம் தெளிந்து சிவனுடைய திருவடிகள் நமக்குள் இருக்கின்றன, அதை காப்பாற்றும் என்று அந்த திருவடியை பற்றி, அந்த திருவடியை சார்ந்து திருவடியிடம் முறையிட்டு அவருடைய புகழை பாடி அவர் புகழை பரவி கொடிரும் பேரத்தையும் கொண்டது விடாதெனும் படியேயாகி, என்ன குரங்கு பாம்பை பிடிச்சா விடவே விடாது, விட்டா பாம்பு கொத்தின பயத்துல, என்ன பைத்தியக்காரன் எதையாவது கையில் எடுத்துட்டு குப்பையெல்லாம் சேர்த்திட்டு திரியுவான், எதையும் தூக்கி எறிய மாட்டான். அது போல நாம் என்ன செய்யணும்? இடையரா அன்போடு இறைவனை வணங்க வேண்டும். வணங்கினால் என்ன நிகழும்? நாளைய பதிவில் சிந்திப்போம். ஏனெனில் இது தொடர்ந்து நிறைய சிந்திச்சுமா இதனுடைய மெய்ப்பொருள் தெளிவா புரிஞ்சிக்க முடியாது. இந்த உலகாயுதன் எனும் ஒன்றீரல் பாம்பின் அப்படின்னா உலகாயுதமான வேலைப்பா. அவர் ரொம்ப உலகாயுதமா வாழ்றாருன்னு என்ன, உலக தேவைகளுக்காக நம் வாழ்க்கையை நிறுவிக்கொள்வதற்கு உலகாயுதன் என்று பெயர். இதுல நமக்கு மரணத்திற்கிணையான நிறைய விஷங்கள் இருக்கின்றன. விஷம்னா என்ன? இன்ப துன்பங்கள். இன்பங்கள் வராது, துன்பங்கள். சில சமயத்துல இன்பமே ஆளை காலி பண்ணிடும். ஆக இந்த துன்பங்கள் மிகுந்த ஏண்டா இருக்கும், எதையாவது குடிச்சிட்டு செத்து போயிடலாமா? எங்க அப்பா தான் சொன்னார், எங்க வீடை வித்து தெருவில் நின்னப்ப குடும்பத்தோட எல்லாம் பழனியில போய் செத்து போயிடலான்னார். அம்மா சொன்னாங்க, சிவனை கும்பிட்டு செத்து போனா நம்மளை பார்த்து சிவனை கும்பிட்ட ஒருத்தன் கூட சிவனை கும்பிட மாட்டான், டேய் நீ போடா போய் சொக்கனார பாரு கேள்டா கொடுப்பாருனாங்க. கேட்டேன், கிடைச்சிது. என்ன எவ்வாறு கேட்டோம்? அழுது தொழுது உளமுருகி, சும்மா சீன் போட்டு சினிமாவில் மாதிரி கிளீசரன் போட்டு பாவலாக்கெல்லாம் அழக்கூடாது, உளமுருகி அழ வேண்டும். என்ன அந்த குழந்தைங்க பசிக்கு அழும் பொழுது அது கண்ணீர் வேகமாக வராது, அந்த கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் கண் ஓரத்தில் அரும்பி இருக்கும், குழந்தை அழுதுகிட்டு இருக்கும். பாரு கள்ளி அழுகுறா பாரு, கண்ணில் தண்ணி வருதான்னு நம்ம முட்டாள்தனமாக சொல்லுவோம். உண்மையான பசியோட குழந்தை தேவைக்காக அழும் பொழுது கண்ணில் நீர் வடியாது, அப்படியே ஒவ்வொரு டிராப்பா வெளியே வரும். அதுபோல அழுது உடல் கம்பித்து கைகளான் அடுங்க பெருமானே என்று முறையிட என்ன செய்தார்? அருள் செய்தார், எல்லோருக்கும் அருள்வார் என்று கூறி இந்த உலக அதிர்பெருமாயை, இந்த மாயைங்கிறது எதுக்கு போட்டாங்கன்னா, நம்ம கோயில் போறப்ப தடை செய்யாத அப்பா அம்மா வேணும், தடை செய்யாத மனைவியோ கணவனோ வேணும். என்ன மாமனார் மாமியார் பக்தி உள்ளவங்களா இருக்கணும். இது எல்லாமே மாயை. நம்ம பிறக்கிறது நம்ம உண்மையான பக்தராக இருந்தால் உண்மையா பிறக்கணும். தேவைக்கு கோயில் ஓடிட்டு இருந்தா சும்மா கோயில்னு ஓடிக்கிட்டு தொழிலை பாரு காசு வருன்றோம். என்ன இவன் நினைச்சிட்டு இருப்பான், பையனுக்கு தொழிலை உருவாக்கி கொடுத்து பையன் தொழிலை பார்த்துட்டா நம்ம 4 கோயில் குளம் பார்க்கலான்னு அது கோயில் பக்கம் போகிறதையும் கட் பண்ணிடும். இதெல்லாம் மாயும். கோயிலுக்கு போனால் பணம் வேணும்,
அறவழியில் பொருளீட்டலன்னா ஆஸ்பத்திரியில போய் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஒரு 5 லட்சம் ரூபாய் கட்டி போட்டா 15 நாள் கிடப்பான். அறவழியில் பொருளீட்டுனா ஒரே நாள் போய் ஏதோ ஒரு தல யாத்திரை போய் ஏதோ ஒரு கோயில்ல கும்பிட்டு வந்தா பிரச்சனை சால்வ் ஆயிடும். என்ன அரணீனும் இன்பமும் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்றால் வள்ளுவர். நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் வாழ வேண்டுமானால் நியாயமான பொருளை வாங்குபவன் இவ்வளோ விலைக்கு விற்கிறானேன்னு வருத்தப்படாம, பரவாயில்ல ஐயா நியாயமாக தான் வியாபாரம் பண்ணுறான்னு வாங்குற அளவு வாங்குபவன் மனம் கோணாவண்ணம் நியாயமான விலையிலே பொருள் தரத்தையும் பொருளையும் நிர்ணயம் செய்து விற்றோமானால் அங்கு வினை பற்றாது, வீட்டில் இன்பம் இருக்கும். அதை விடுத்து 10 ரூபாய்க்கு வாங்கி டிமாண்டா இருக்கு மார்க்கெட்லன்னு 1000 ரூபாய்க்கு விற்றோமா, நம்ம வீட்டுக்கு எவ்வளோ வரும்? 20 ரூபா வீட்டுக்கு செலவு பண்ணுவோம். மீதியெல்லாம் என்ன பண்ணுவோம்? சேர்த்து வச்சு 5 வருஷத்துக்கு ஒருக்கா தூக்கம் கேட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகி இல்லை உடம்பெல்லாம் சூடேறி கண்டதெல்லாம் பர்கர் அது இதுன்னு கண்டதெல்லாம் வாங்கி தின்னு, ஹோட்டலில் போய் திங்க வேண்டாதெல்லாம் தின்னு, என்ன உடம்பு கொழுப்பேறி போய் ஆஸ்பத்திரிக்கு போய் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது இந்த மாத்திரை தின்னு. என் நண்பர்கள் நிறைய பேர் ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய்க்கு மாத்திரை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பொருள் இதை விட்டா சந்தர்ப்பம் கிடைக்காதுப்பா, இந்த பார்ட்டியிலன்னா இன்னொரு பார்ட்டின்ட்டு நல்ல ரேட் வாங்குவாங்க. அவங்க எல்லாம் பார்த்தா காலையில் என்கிட்ட வருத்தப்படுவாங்க, என்ன சொக்கு நீ இப்படி திரியிற, எங்களுக்கெல்லாம் காலையில் எங்கள் வீட்டுக்காரி 2 சப்பாத்தி தான் தரான், மத்தியானம் உப்பே இல்லாத ஒரு குழம்பு தலைவிதி, அது தின்னு தொலைய வேண்டியிருக்கு, நைட்டு போனால் அதை விட கொடுமை ஒரே ஒரு கேப்பர் ரொட்டி தரா, கூட ஏதோ ஒரு மருத்துவர் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு புரோட்டீன் பவுடர் ஏதோ தரா. நான்லாம் சம்பாரிச்சே வேஸ்ட்டு, உனக்கு என்ன ஜாலியாக இருக்க, சாப்பிட்டாலும் எப்போ பாரு ஜாலியாக இருக்க, என்ன இருந்தாலும் உங்கள் ஓனர் சிவபெருமான். என்ன அவங்களுக்கு என் கம்பெனி ஓனர் சிவபெருமான்ங்கிறதே அவருக்கு அப்பதான் வருது. எப்ப திங்க எல்லாம் சம்பாரிச்சு எதுவுமே திங்க முடியாத மருத்துவர் சொல்ற மாத்திரையை திங்கிறப்பதான் இவனுக்கு சிவபெருமான் ஞாபகமே வருது. நல்ல வேலை, அதுக்கு முன்னையே பெருமான ஆட்கொண்டார் நம்மளை. ஆக என் அன்பின் உறவுகளே, என்ன இறைவனை தொழுது வணங்குங்கள், உளம் உருகி வணங்குங்கள், என்ன மனமுருகி அந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கினா அப்படியே கண் பனி எறும்பார், பனித்துளி மாதிரி கண் ஓரத்துல அப்படியே ஒரு இது இயற்கையா வரும். அப்படிப்பட்ட நிலையில் இறைவனை வழிபட்டால் என்ன கிடைக்கும்? நாளை சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க. கண்ணு ஐயா, உடம்பு எப்படி ஐயா இருக்கு? உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பரவாயில்லையா ஐயா? என்ன இப்படியே மிரட்டுறீங்க? சரிங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா மதியம்? சக்கர் என்னைக்குமே நல்லாதான் இருப்பாரு. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, சரிங்க. உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டா கைக்கெல்லாம் உதற ஆரம்பிச்சுங்க. ஐயோ ஐயோ அடி மாட்டேன். சரிங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? சரிங்க ஐயா, சரிங்க. நமச்சிவாய வாழ்க. லோகநாதன் ஐயா, என்ன வேற கெட்டப்ல இருக்கீங்க? காஷ்மீர்ல இருக்கீங்களா? நானு திருவாடுதுறை போயிட்டு அப்படியே சுத்திட்டு வந்தேன்யா, குளிருதுயா. இங்க மலத்தூர்ல வருங்க ஐயா. ஆமா, நேத்து காரைக்கால்ல நல்ல மழை. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. நான் பட்டம் வாங்கி பறக்கூடத்துக்கு இல்லாத மழை பெய்யுது. சிவசிவா, சிவசிவா. திருமுறை நெறி செல்வர் யார் அது? ஓ, அப்படி பட்டம் கொடுத்துட்டாங்களா? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. ஐயோ, திருமுறை நெறி செல்வர்னா என்ன, அந்த வழியில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தமா? தெரியல சாமி. சித்தாந்த செம்மல் கொடுத்தா பரவாயில்ல, சித்தத்தின் முடிவையே பார்த்துட்டீங்க. இதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? 2 மீனிங் இருக்கு.
திருமுறை திருமுறை நெறியில மிகப்பெரிய வழி திருமுறை நெறி வாழ்பவர் செல்வந்தர்னு ஒரு பொருள் உண்டு. சரிங்க ஐயா. திருமுறை வழியில நடந்துட்டு இருக்கிறவங்கன்னு ஒரு பொருள் உண்டு. சரிங்க ஐயா. நீங்க அந்த நடந்துட்டு அந்த ரெண்டாவது இருக்கீங்கன்னா வாக்கியம் எடுத்துக்க வேண்டியதுதான்யா. நீங்க திருமுறை வழியில நடந்துட்டு இருக்கீங்களா இல்ல திருமுறை வழி நடந்து சிவமாம் செல்வத்தை பெற்றுட்டீங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்க காசிங்கிறீங்க, சபரிமலைங்கிறீங்க, திருவாவடுதுறைங்கிறீங்க. எங்களால இது எதுவுமே சொல்ல முடியல. நமச்சிவாய வாழ்க. இறைவா இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பெருமான் சொல்ற மாதிரி. உங்களவு எங்களால காசிக்கு போனங்கய்யா யாராவது இந்த குரூப்ல சொல்லியிருக்கோம். திருவாவடுதுறை போனங்கய்யா யாராவது சொல்லியிருக்கோமா? சபரிமலை யாருக்காவது அந்த தவம் இருந்திருக்கா? ஃபர்ஸ்ட் ஏசசி லோகநாதன் ஐயா அளவு தவம் நமக்கு சொல்றது கூட இல்லை தானே. அவர் போயிட்டு வந்திருக்காருன்னா நம்பினமிக்கா தானே. சைவ சைவ திருமுறை திருமுறை நெறி செல்வர் அப்படின்னு பட்டம் கிடைக்குமா? சபாஸ் சத்தனாதா. நமச்சிவாய வாழ்கையா. நமச்சிவாய வாழ்க. இந்த குறவன் வந்திருந்தானா ராஜுக்கு எதுவும் பட்டம் கொடுக்கலையா? அவர் வரலைங்க ஐயா. ஏன் அவன் ஏற்கனவே பட்டம் வாங்கி பறக்க விட்டானா? அது தெரியலங்க ஐயா. ஒவ்வொரு எங்களுக்கு நாங்க போகும்போது ஒரு 12 மையம் கொடுத்துருந்தாங்க ஐயா. எங்க மடத்தோட சேர்த்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், தூத்துக்குடி, திண்டுக்கல் இந்த மாதிரி ஒரு 12 மையங்க வந்துச்சுங்கய்யா. சரிங்க. அங்க எதுவும் பேசுறதுக்கே நேரம் இல்லைங்க. போய் எல்லாரையும் வரிசையா உட்கார வச்சு ஒவ்வொரு பேச்சா தள்ளி விட்டாங்க. எல்லாருக்கும் அவரே கொடுத்தாரு கையில. அவருக்கு வேற வேலை என்ன எதையாவது கொடுக்கட்டும். ஐயா நான் அங்கெல்லாம் போக மாட்டேன் ஐயா. எனக்கு எந்த ஆதீனமும் பிடிக்காது ஐயா. உங்ககிட்ட நான் மறைக்க கூடாது. ஏண்டா ஐயா எல்லா ஆதீனத்துக்கும் சொக்கர நண்பர, எல்லா ஆதீனங்களும் சொக்கர மதிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அது புரியுதையா. இப்போ எனக்கு மடத்துக்கு போகாம இருக்கிறதே மடமைடா. மடத்துக்கு போகணும்டா ராஜு. மடத்துக்கு போலாம். கைலாஸ் தர்மபுரம் மடத்துக்கு போனதுனாலதான் கைலாஸ் தெளிவடைஞ்சோம். புரியுதா? ஏய் சொல்றது அவர் இன்னும் தெளிவே ஆகலையா. அவர் இன்னும் தெளிவே ஆகல. எனக்கு அப்புறமா ஒரு யாத்திரை போனோங்க ஐயா. அப்படியே எங்க முதல்ல திருவண்ணாக்காங்க ஐயா. அப்புறம் திருவெரும்பூருங்க ஐயா. அப்புறம் திருநெடுங்கலம் ஐயா. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரருங்க ஐயா. உன்னைநல்லூர் மாரியம்மன் ஐயா. திரு கருகாவூர் முல்லைவனநாதர். கோனேரி ராஜபுரம் நடராஜருங்க ஐயா. ரொம்ப அழகா இருந்திருப்பாரு அவரு. சூப்பராங்க ஐயா, சூப்பருங்க ஐயா. திருவேலிமலைங்க ஐயா. சக்கரமலை தலைவர் அவர். திருமாலுக்கு ஆளி கொடுத்தவர், சுந்தரருக்கு நாவுக்கரசருக்கு ஞானசம்பந்தருக்கு பொற்காசு கொடுத்தவர். ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. ரொம்ப விசேஷமான திருத்தலம் அது. எனக்கு அதை கேட்ட உடனே கண்ணீர் ததும்பிருச்சுங்க ஐயா. ஐயா நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாங்க போயிருந்தீங்களா? கோயில் எல்லாம் செடி முளைச்சு அழிஞ்சு போற நிலையில இருந்து பார்த்து ரத்த கண்ணீர் விட்டுட்டு வந்திருப்பீங்க. சகாதேவன் ஐயா இருக்கார்ல நாமக்கல்ல. ஆமாங்க ஐயா. அவங்க ஒரு 500 பேரை போன வாரம் தான் கூட்டி போய் கோயில் எல்லாம் சுத்தம் பண்ணி உழவார பணி செஞ்சு நேர்த்தியா பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காரு. சூப்பரா இருக்குதுங்க, சுத்தமா இருக்குதுங்கய்யா. நம்ம ஆளுங்க தாப்பா போய் செஞ்சாங்க. நம்ம குரூப்ல சகாதேவன் ஐயா இருக்காருல்ல. ஆமாங்க, எனக்கு அறிமுகப்படுத்தினீங்களே, அவர் தான் போய் செஞ்சாரு. சரிங்க சரிங்க சரிங்க. ஒரு 500 அன்பர்ல கூட்டி போய் அவர் தான் ஒவ்வொரு போன மாசம் தியாகராஜா திருவாரூர் பண்ணாங்க. அப்புறம் வேதாரண்யம் பண்ணாங்க, திருமறைக்காடு, இப்ப திருவேலிமலை. அப்படியே கோயில சுற்றுப்புறத்துல நெடுகுலம் ஆயிருந்து வச்சிருந்தாங்களாம். ஒரே நெறிஞ்சு முள்ளு காடா சுத்தி வர்றதுக்கே வழி இல்லாம 500 பேர் போய் 3 நாள் தங்கி இருந்து கோயிலை சுத்தம் பண்ணிட்டு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. ஐயா அவர் தான் நம்பர் கொடுத்தீங்க, கூப்பிடுறேன்னு சொன்னாரு, கூப்பிடவில்லைங்களையா? நீங்க தான், நான் சொல்லிட்டேன் அவர் எங்கேயோ காசி ராமேஸ்வரன் போயிட்டு இருக்காரு, அவர் தொந்தரவு பண்ணாதீங்கன்ற. சிவசிவா. ஏன்னா நீங்க இப்ப கூட 5 கோயிலுக்கு சொல்றீங்க.
ஆமாங்க ஐயா. நாங்க இந்த பேரை தான் காதுல கேட்டுட்டு இருக்கேன். எங்கேயாவது போகணுங்கிற எண்ணமே வர மாட்டேங்குது. பெருமானே இப்படி ஆ, எல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப ஏதோ கீர்த்தி கூட பார்த்தா உங்க கீர்த்தி திருவாய் கூட மலர்ந்து சொல்றதுனால நான் இந்த யாத்திரையெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கேன். என் பெருமான் கூப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த அதை நோக்கி திருவாய் போய்கிட்டு இருக்கேன் ஐயா. வெறுவாய் போய் திருவாயின்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு கீர்த்தி கூட கர்நாடகாவுல போய் மலமாதேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு குருபீடத்துக்கெல்லாம் போயிட்டு குகையில தவம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. ஐயா சிவ சிவ. ஏங்க நமச்சிவாய பாரதி அம்மா, வாழ்த்துங்க ஐயா. நம்ம இப்படி அவரும் ஏதாவது இருக்காருங்க சொல்ல ஐயா. முடியும்? நீங்க தான் சொல்லுங்க. நமச்சிவாய வாழ்க்கைங்க ஐயா. நம்ம இப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? ஏ சசி, ஐயா சசி கூட எங்களுக்கு நேத்து இன்னைக்கு ஏதோ என்ன நாளுன்னு தெரியாது. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். திடீர்னு காலையில 8 மணிக்கு சும்மா மாதேஸ்வரன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோங்க ஐயா. அப்படி அதுக்கப்புறம் நீங்க தான் எல்லாம் வந்து நினைச்சு பார்த்தா நீங்க எல்லாம் நினைச்சு போல. மாதேஸ்வரம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. பிரதீப் குடும்பத்தோட வந்து அவன் குடும்பத்துல வந்து மாதேஸ்வரம் தட்டி எழுப்பி கூட்டி போயிருக்காரு ரதசப்தமிக்கு. சரி, சரி, சரி. ஐயா, அந்த இன்னைக்கு வந்து குகைக்கு மேல போய் போயிட்டு வந்தேன். திருவண்ணாமலையில அண்ணாமலையார் கலசப்பாக்கத்துல போய் பெரிய விழா இன்னைக்கு ஆற்று வழிபாடு போயிருக்காரு. சூரிய பிரபை என்னம்மா? சூரிய பிரபை நாளைக்கு காலையிலங்க ஐயா. இல்ல, இன்றைக்கு போய் கலசப்பாக்கத்துல அண்ணா, தங்கிடுவாரு. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து அந்த ஆத்துல செய்யாற்றுல வந்து நீராடுறாருங்க ஐயா. நீராடும் பொழுது வீரவல்லாளர் மரணம் அடைஞ்சிட்டாருன்னு கோயிலுக்கு அமைதியா திரும்பிடுவாரு. ஓ, சரி சரி. நாளைக்கு வல்லாள மகாராஜா இறைவனடி சேர்ந்த நாள். ஓ, சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. இவர் இளவரசரா நாளைக்கு தான் போய் வல்லாள மகாராஜா கிட்ட இவர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறார், நான் உன் மகனாக இருந்து உன் காரியங்களை செய்கிறேன், உனக்கு குழந்தை இல்லைன்னு கவலைப்படாதன்னு. ஓ, சரிங்க ஐயா. ராஜா இத்தனை ஒரு இளவரசரா பொறுப்பேற்றுட்டார், நதியில நீராடணும். ஓ, சரி, அதனால சரிங்க. அண்ணாமலையாருக்கு மட்டும் 3 தீர்த்த யாத்திரை. போன தையில ஒரு தீர்த்த யாத்திரை நடந்ததா, ஆமாங்க ஐயா. அதுக்கடுத்து இப்ப கலசப்பாக்கம், அடுத்தது வந்து பள்ளிகொண்டான். பள்ளிகொண்ட போறாருங்களா ஐயா? அங்க போய் என்ன பண்ணுவார்னா, இவருக்கு வீர வல்லாளருக்கு வந்து இறுதி காரியம் செய்வார் சாமி. சிவசிவா. வல்லாள மகாராஜர் மகனா இருந்து கர்மகாரியம் பண்ணுவார் அண்ணாமலையார். அப்பா சாமி. இப்ப ஒரு படம் எடுத்திருக்காங்க, திரௌபதி 2ன்னு. அதுல இந்த வரலாறு எல்லாம் கொடுத்திருக்காங்க, இந்த படம் பாருங்க. சரிங்க சரிங்க. வல்லாள மகாராஜனுடைய வரலாறு. இந்த சைவத்தை காக்க அந்த முகலாய மன்னன் வந்து அண்ணாமலையார் கோயிலை இடிக்கிட்டா நீ சரண்டர் ஆவறன்னு கேக்குறான். ஆமாங்க ஐயா. வல்லாளர் சரண்டர் ஆனதான் அவர் தோலெல்லாம் கிழிச்சு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணானுங்க இந்த துலக்கணுங்க. அத வந்து படமா எடுத்த அந்த மோகன்ஜின்னு ஒருத்தர் ரொம்ப நேர்த்தியா எடுத்திருக்காரு படம். சரிங்க சரிங்க. பாத்துறேங்க ஐயா. அண்ணாமலையாரை கும்பிடுற ஒவ்வொருத்தரும் போய் அந்த படம் பார்க்கணும். நம் குழந்தைகளுக்கு நம் வரலாறு தெரியணும், எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சைவ சமயத்தை காப்பாத்திருக்காங்கன்னு. ஆமாங்கய்யா. சரிங்க சரிங்க. ஐயா, நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய பிரதீப், சொல்லுங்க கண்ணு. ஐயா, அந்த கோயிலுக்கு அந்த மடத்துக்கும் போயிருந்தோங்க ஐயா. அப்புறம் மேல குகைக்கும் போய் கும்பிட்டு வந்தோங்க ஐயா. இத்தனை வருஷம் நாங்க மேல எல்லாம் போனதே இல்லை. நீங்க சொன்ன அப்புறம் தான் குகை இருக்கிறதே தெரியும். அங்க வந்து அந்த மேல குகையில வந்து ஒரு சாமியார் அவங்க என்ன சொன்னாங்க, அந்த புலித்தோலோட இது ஒண்ணு வச்சிருந்தாங்க கையில. அது தலையில அடிச்சு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு வந்தவங்க. ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் நல்லா இருக்கு. ஆமா ஆமா, அந்த இடம் கொஞ்சம் விசேஷமான இடம். மாதேஸ்வரன் தவம் இருந்த இடம். அந்த மடம் வேற லெவல்ல இருக்குமே. மரமும் நிறைய இருந்தது அங்க. முதல்ல வந்து அவரோட குரு தான் முதல்ல அதை ஆரம்பிச்சாரு இல்லையா, சொன்னாங்க. ஆமா ஆமாங்க. அவங்களதும் அந்த ஜீவசமாதி பசவேஸ்வரர் தான் அந்த மடத்தை தொடங்குறாரு. இப்ப அவரோட பேர்லயே தான் இருக்கவர் தான் இப்ப குருவா இருக்காரு. அவரையும் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு முன்ன ஒருத்தர் வந்து பட்டத்து சாமியார்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து மைசூர் மகாராஜாவுடைய தம்பி.
தம்பிக்கு அண்ணனுக்கு பட்டத்தை விட்டுட்டு இவர் துறவியா வந்து அந்த கர்நாடகா சம்பந்தப்பட்ட நிறைய மலைவாழ் மக்கள் குழந்தைகளுக்கு அவர் சிவகுமார் சாமின்னு ஒருத்தர் சிவகங்கான்னு ஒரு இடத்துல இருக்காங்க. அவர்கிட்ட துறவியாகி இங்க வந்து அரும் சேவை செஞ்சுட்டு ரொம்ப நான் போன தடவை போயிருந்தப்ப பட்டத்து சாமி ரொம்ப சீரியஸா சுயநினைவு இல்லாம படுத்திருந்தாங்க. திருவடி சேர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து பசவண்ணா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். எட்டு மாசத்துக்கு முன்னாடி என்ன கண்ணு 8 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இதானா அவர்தான் அடியே எனக்கு சில அனுகிரகம் பண்ணவர் பட்டத்து சுவாமிகள்னு அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி சரி. அவர் தான் இந்த மடத்தை பெருசா எடுத்து கட்டி நிறைய செஞ்சிருக்காரு அவரு. இவரு அவருடைய சீடர். இவங்களுக்கெல்லாம் குரு வந்து சிவகங்காங்கிற இடத்துல இருக்காங்க. அங்க வந்து எல்கேஜில இருந்து பிஹெச்டி வரைக்கும் அறவழி கல்வி சொல்லி தராங்க. அங்க யூனிஃபார்மே லிங்காயத்துங்களுக்கு அங்க முக்கியமா இடம் தராங்க. கர்நாடகாவில ஜங்கமாஸ் அவங்களுடைய கல்லூரி இருக்கு. எல்கேஜில இருந்து சைவ நெறியில தீட்சை கொடுத்து அந்த பசவண்ணா பாடல்கள் அக்கம்மா தேவி பாடல் அதெல்லாம் கொடுத்து சைவத்துக்கான போராளிகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் போய் நாங்க ஒரு தடவை அங்க போறக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர் சிவகுமார் சாமிகள் அடியனுடைய ஆசான்கள் ஒருத்தர் அவரு அந்த சரியான ஹைட்டா இருப்பாரு, வேற லெவலா இருப்பாங்க. மடத்துல சிவகுமார் சாமிகள் போட்டோ எல்லாம் இருக்கும் மடத்துல. அந்த வரிசையா எதுவுமே வேற மொழியில இல்ல, எல்லாமே கன்னடத்துலதான் இருக்கு. ஆமா ஆமா கன்னடம் தான். அது அங்க கன்னடம் அந்த நாட்டு மொழி அப்படிதான் இருக்கும். போனதுமே சாமி சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருப்பாரு. கேட்டாங்க சாப்பிட்டு போங்க. களி சாப்பிடுறீங்களா, நெல்ல சோறு சாப்பிடுறீங்களா, ಏನ್ ಬೇಕು, ಸಗಟಿ ಬೇಕಾ, ರೈಸ್ ಬೇಕಾ? ஏன் அங்க சித்தகங்கா சிவகங்கான்னு நம்ம ராமகிருஷ்ணா யூனிவர்சிட்டி மாதிரி பெரிய அளவுல வச்சிருக்காங்க. அததான் சொல்லி ரொம்ப நல்லா இருக்குங்க. அமைதியான இடம். அது ஒரு சூழ்நிலையில அவ்வளவு ஒரு குழந்தைகள் ராமகிருஷ்ணன் இது மாதிரியே தான் இருக்கணும். ஆனா அது வீரசைவருடைய அந்த கலாச்சாரத்தை அப்படியே கொண்டு போறாங்க. லிங்காயத்தா ஜங்கமாஸ். ரத சப்தமி சொன்னாங்களே, அதுல என்ன சிறப்புங்கிறது, சூரியன் வந்து குதிரையை மாத்திர மாதிரி ஒன்று சொன்னாங்க. அது புரியல எனக்கு. எது இன்னைக்கு ரத சப்தமின்னு சொன்னாங்கல்ல. ஆமா, அதோட காரணம் வந்து என்னன்னா, இங்க இருந்தவங்க சொன்னாங்க. எனக்கு சரியா புரியல. என்ன சொன்னாங்கன்னா, சூரியன் பகவான் வந்து வாகனத்தை மாற்றக்கூடிய நாள் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொன்னாங்க. அது எப்படின்னா, சூரியன் தட்சிணாயனத்துல இருந்து உத்தராயணத்துக்கு பயணிக்க 2 தடவை குதிரை மாத்துவாரு. அதுல இன்னைக்கு ஒரு நாள். எல்லா குதிரையுமே மாத்துவாங்க. ஒரு குதிரை தான். அது குதிரைன்னு அவங்க சொல்றது வந்து அந்த பருவகால மாற்றங்களுக்கான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய 7 வகை வசுக்கள். அது பெரிய விளக்கம். அது ஒரு நாளைக்கு பார்ப்போம், குழுவிலேயே பார்ப்போம். ரத சக்திலாம் வேற லெவல். அதெல்லாம் விஷயம் தெரிஞ்சு பார்த்தோமா போனா வேற லெவல்ல அது மனம் லயிச்சு போயிடும். இருந்தாலும் இன்னைக்கு போய் நீங்க அவரை தரிசனம் பண்ணது மிகப்பெரிய தவம். நமச்சிவாய் வாழ்க. சரி, 9:05 ஆச்சு. எல்லாருக்கும் நமச்சிவாய் வாழ்க. எல்லாரும் நல்லா இருங்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய் வாழ்க ஐயா. எல்லாருக்கும் நமச்சிவாய் வாழ்கங்கம்மா. நமச்சிவாய் வாழ்க ஐயா. நமச்சிவாய் வாழ்க சசி. எல்லாரும் நல்லா இருங்க. நமச்சிவாய் வாழ்க ஐயா. நமச்சிவாய்.